இந்து சமவெளியை கடந்து பஞ்சாப் மன்னன் போரஸை கடுமையான போருக்கு பிறகு முறியடித்தார் அலெக்சாண்டர். பின்னர் போரஸிடம் உங்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று அலெக்சாண்டர் கேட்க, ஒரு மன்னனை போல் நடத்த வேண்டும் என்று போரஸ் கூறினார். உடனே தான் கைப்பற்றிய தேசத்தை அவரிடமே ஒப்படைத்து அதனை மாசிடோனியாவின் பாதுகாப்புக்கு உட்பட்ட தேசமாக அறிவித்தார் நன்னெஞ்சம் கொண்ட அலெக்சாண்டர். இந்த காலகட்டத்தில்தான் அவரது வெற்றிகளுக்கெல்லாம் 17 ஆண்டுகளாய் உறுதுணையாய் இருந்த புசிஃபேலஸ் குதிரை இறந்து போனது. அந்த துக்கத்தில் ஒரு வாரம் உணவே இல்லாமல் அலெக்சாண்டர் துவண்டு கிடந்ததாக ஒரு குறிப்பு கூறுகிறது. அதன் பின்னரும் சில வெற்றிகளை குவித்தார் அலெக்சாண்டர். ஆனால் 5 ஆண்டுகள் தொடர்ந்து போரிட்ட களைப்பிலும் 12,000 மைல் கடந்து வந்த சோர்விலும் அடுத்து ஒரு படி எடுத்து வைக்க மாட்டோம் என்றனர் அலெக்சாண்டரின் படை வீரர்கள். தன் படையின் பலமே தன் பலம் என்பதை உணர்ந்த அலெக்சாண்டர் தனது இலக்கை சுருக்கிக் கொண்டு பாபிலோன் நகர் திரும்புமாறு தன் படைகளுக்கு உத்தரவிட்டார்.